செல்போன் வெடித்ததில் பார்வையிழந்த சிறுவனுக்கு தமிழ்நாடு அரசின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராங்கத்தைச் சேர்ந்த தனுஷ் என்ற 9 வயது சிறுவன் சார்ஜ் போடப்பட்டிருந்த செல்போனில் பேசியபோது போன் வெடித்தது. இதில் சிறுவரின் முகத்தில் காயம் ஏற்பட்டு கண் விழித்திரை சேதமடைந்தது. சென்னை அரசு கண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுவனை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் சந்தித்தார். பின்னர் சிறுவனின் பெற்றோரிடம் ஆறுதல் கூறிய அமைச்சர் தேவையான மருத்துவ உதவிகளை தமிழ்நாடு அரசின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். செல்போன் வெடித்ததில் பார்வையிழந்த சிறுவனுக்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் சிகிச்சை குறித்து சென்னை கண் மருத்துவமனையின் மருத்துவர் பெரியநாயகியுடன் செய்தியாளர் பாஸ்கர் மேற்கொண்ட நேர்காணலை பார்ப்போம். கடந்த சனிக்கிழமை பார்வை பாதிப்புக்குள்ளாகி சிறுவன் இங்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கார். தற்போது என்ன மாதிரி சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது? கண்ணு ரெண்டுலயும் அந்த கைபேசியோட துவல்கள் ஃபுல்லா பீசஸ் அப்படியே இருந்தது. அதை எல்லாத்தையும் கழுவி ஒரு அரை மணி நேரம் 2 கண்ணிலும் அகற்றிட்டோம். அப்புறம் கருவிழி பாதிச்சது. அந்த தையல் போட முடியல. சோ அதுக்கு வேற ஒரு இறந்தவங்களோட கண் தேவைப்பட்டது. இது நாங்க 24 மணி நேரமும் கண் வங்கி செயல்படுறதுனால அரசு மருத்துவமனையினால எங்களுக்கு எந்த நேரமும் கண் இருந்தது. ஏற்கனவே ரெடியா இருந்த கண்ணை இவனுக்கு பொருத்தப்பட்டுச்சு. அதை பொறுத்தது மட்டும் இல்லாம அடிபட்டதுனால கேட்ராக்ட் சொல்லுவோம், கண் புரை, அதுவும் இருக்கு. அதனாலதான் இப்ப வலது கண்ணில் இன்னும் பார்வை திரும்ப ஆரம்பிக்கல. இதை 4 வாரம் கழிச்சு இந்த ஆபரேஷன் பண்ணி இந்த புரையை நீக்கிட்டு அதுக்கு ஒரு உள்ள லென்ஸ் வச்சிட்டோம்னா நிச்சயமா இவனுக்கு வலது கண்ணில் பார்வை திரும்பிடும். வெறும் இந்த செல்போனை சார்ஜர்ல போட்டு யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது மட்டும் அல்லாமல் இப்ப கண்தானத்தின் சிறப்பையும் சேர்த்து சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பையனுக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்த கண், அவங்களுக்கு நம்ம எல்லாரும் நன்றி தெரிவிக்கணும். முதல் நாளோ நாங்க எப்ப கண் வந்தாலும் எங்களுக்கு சேமிப்பு வங்கி இருக்கு. 48 மணி நேரத்துக்கோ ஒரு 7 நாளைக்கோ அதை நாங்க சேமிச்சிருவோம். இவனுக்கு சேமித்து வச்சிருந்த கண் முதல் நாள் வந்த கண் இருந்தது. அதை பொருத்தப்பட்டது.